பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னவருக்கு இக்கலிமா என்றேனும் ஒரு நாள் நிச்சயம் பலனளிக்கும், வீடேற்றம் அளிக்கும். அதற்கு முன் அவர் செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொன்னவருக்கு இக்கலிமா என்றேனும் ஒரு நாள் நிச்சயம் பலனளிக்கும், வீடேற்றம் அளிக்கும். அதற்கு முன் அவர் செய்த பாவங்களுக்குரிய தண்டனையை அனுபவிக்க நேர்ந்தாலும் சரியே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவினார்கள். அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் கூறினார்கள். மகனே, உனக்கு இரு காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன், இரு காரியங்களை விட்டும் தடுக்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்களில் முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்ல கட்டளையிடுகிறேன். ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் 7 வானங்கள் 7 பூமிகளையும் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். மேலும் 7 வானங்கள் 7 பூமிகளை தடுப்பு வளையமாக்கினாலும் இக்கலிமா அதை உடைத்து கொண்டு அல்லாஹுவிடம் சென்றடையும். செய்ய வேண்டிய காரியங்களில் இரண்டாவது சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி என்ற தஸ்பீகை ஓதுவது. ஏனெனில் இது படைப்பினங்களின் வணக்கமாகும். இதன் பரக்கத்தாலேயே அனைத்து படைப்பினங்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை விலக்குகிறேன். ஒன்று இணை வைத்தல், மற்றொன்று பெருமை அடித்தல். ஏனெனில் இவ்விரு தீய காரியங்களும் அடியானை அல்லாஹுவை விட்டும் தூரமாக்க கூடியவை என ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் மகனுக்கு உபதேசித்ததை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனுக்கு செய்த உபதேசத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் வினவினார்கள். அவசியம் அறிவித்து தாருங்கள் நாயகமே என்று சஹாபாக்கள் கூறினார்கள். மகனே, உனக்கு இரு காரியங்களை செய்ய உபதேசிக்கிறேன், இரு காரியங்களை விட்டும் தடுக்கிறேன். செய்ய வேண்டிய காரியங்களில் முதலாவது லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்ல கட்டளையிடுகிறேன். ஏனெனில் இக்கலிமாவை தராசின் ஒரு தட்டிலும் 7 வானங்கள் 7 பூமிகளையும் மற்றொரு தட்டிலும் வைக்கப்பட்டால் கலிமாவின் தட்டு கனத்தால் தாழ்ந்துவிடும். மேலும் 7 வானங்கள் 7 பூமிகளை தடுப்போ வளையமாக்கினாலும் இக்கலிமா அதை உடைத்து கொண்டு அல்லாஹுவிடம் சென்றடையும். செய்ய வேண்டிய காரியங்களில் இரண்டாவது சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி என்ற தஸ்பீகை ஓதுவது. ஏனெனில் இது படைப்பினங்களின் வணக்கமாகும். இதன் பரக்கத்தாலேயே அனைத்து படைப்பினங்களின் தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன. மேலும் இரு காரியங்களை விட்டும் உன்னை விலக்குகிறேன். ஒன்று இணை வைத்தல், மற்றொன்று பெருமை அடித்தல். ஏனெனில் இவ்விரு தீய காரியங்களும் அடியானை அல்லாஹுவை விட்டும் தூரமாக்க கூடியவை என ஹஜரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம் மகனுக்கு உபதேசித்ததை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
நான் ஒரு கலிமாவை அறிவேன். ஒருவர் தன் மரண வேளையில் இக்கலிமாவை கூறினால் அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் போது இக்கலிமாவின் பரக்கத்தால் ரூஹு நிம்மதி வரும். மேலும் கியாமத்து நாளில் இக்கலிமா அவருக்கு ஒளியாகிவிடும். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜ்ரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் ஒரு கலிமாவை அறிவேன். ஒருவர் தன் மரண வேளையில் இக்கலிமாவை கூறினால் அவரது உயிர் உடலை விட்டு பிரியும் போது இக்கலிமாவின் பரக்கத்தால் ரூஹு உயிர் நிம்மதி பெறும். மேலும் கியாமத்து நாளில் இக்கலிமா அவருக்கு ஒளியாகிவிடும். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை ஹஜரத் தல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லி ஒருவர் அவரது இதயத்தில் ஒரு தொழி கோதுமை அளவு நன்மை அதாவது ஈமான் இருந்தாலும் அவர் நரகிலிருந்து வெளியேறி விடுவார். மேலும் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லிய ஒருவர் அவரது இதயத்தில் மணி கோதுமை அளவு நன்மை ஈமான் இருந்தாலும் அவரும் நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லிய ஒருவர் அவரது இதயத்தில் அணு அளவு நன்மை அதாவது ஈமான் இருந்தாலும் அவரும் நரகிலிருந்து வெளியேறி விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லி ஒருவர் அவரது இதயத்தில் ஒரு தொழி கோதுமை அளவு நன்மை அதாவது ஈமான் இருந்தாலும் அவர் நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார். மேலும் ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லிய ஒருவர் அவரது இதயத்தில் மணிக்கோதுமை அளவு நன்மை ஈமான் இருந்தாலும் அவரும் நரகத்திலிருந்து வெளியேறி விடுவார். லா இலாஹா இல்லல்லாஹ் என்னும் கலிமாவை சொல்லிய ஒருவர் அவரது இதயத்தில் அணு அளவு நன்மை ஈமான் இருந்தாலும் அவரும் நரகிலிருந்து வெளியேறி விடுவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பூமியிலுள்ள நகரங்கள், கிராமங்கள், பாலை வனங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் இஸ்லாத்தின் இந்த கலிமாவை அல்லாஹு தஆலா நுழைவித்தே தீருவான். இதை ஏற்றுக்கொள்பவர்களை அல்லாஹு தஆலா கலிமா உடையவர்களாக்கி கண்ணியமளிப்பான். ஏற்காதவர்களை இழிவுபடுத்துவார். பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். பூமியிலுள்ள நகரங்கள், கிராமங்கள், பாலை வனங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு கூடாரத்திலும் இஸ்லாத்தின் இந்த கலிமாவை அல்லாஹு தஆலா நுழைவித்தே தீருவான். இதை ஏற்றுக்கொள்பவர்களை அல்லாஹு தஆலா கலிமா உடையவர்களாக்கி கண்ணியமளிப்பான். ஏற்காதவர்களை இழிவுபடுத்துவார். பிறகு அவர்கள் முஸ்லிம்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜ்ரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்னு ஷிமாசா மஹரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவதாவது, ஹஜ்ரத் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மரணத் தருவாயில் அவர்கள் அருகில் இருந்தோம். அவர்கள் சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பியவர்களாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார்கள்.
அன்னாரின் மகனார், என் அருமை தந்தையே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு இன்னின்ன நற்செய்தி சொல்லவில்லையா? இன்னின்ன சுப செய்தி வழங்கவில்லையா? தங்களுக்கு கிடைக்க இருக்கும் பாக்கியங்களை பற்றிய சுப செய்தியை தங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே. அவ்வாறு இருக்க நீங்கள் என் கவலைப்பட வேண்டும் என்று ஆறுதல் கூறி தேற்றினார். இதை கேட்டதும் தங்களது முகத்தை இப்பக்கம் திருப்பி கூறினார்கள், நாம் மறுமைக்கு தயார் செய்து வைத்திருப்பதில் மிக உயர்ந்தது வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வாழ்நாளில் நான் 3 வகையான அதாவது சிமாலா மஷாரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸாகவே இது இருக்கின்றது. அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணத் தருவாயில் கூறிய நிகழ்ச்சியையே இங்கு நாங்கள் வாசித்து கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்தில் மரணத் தருவாயில் இருக்கின்ற பொழுது அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நாம் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனது தூதர் என்று சாட்சியம்தான். மிக உயர்ந்த நிலையாக எமக்கு மறுமை வாழ்க்கைக்கு இருக்கின்றது. என் வாழ்நாளில் நான் 3 வகையான காலங்களை கடந்துள்ளேன் என்று கூறுகின்றார்கள். ஒரு காலத்தில் என்னை விட அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வெறுப்பு கொண்டவன் வேறு யாரும் இருந்ததில்லை. சந்தர்ப்பம் கிடைத்தால் அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று மிக்க ஆவல் கொண்டிருந்தேன். இதுதான் என் வாழ்நாளில் மிக தீய காலமாகும். அல்லாஹ் காப்பாற்றுவானாக. நாது பில்லாஹி மின்ஹார். இதே நிலையில் நான் மரணித்திருந்தால் நிச்சயம் நரகவாசியாகி இருப்பேன். பின்பு இஸ்லாம் சத்திய மார்க்கம் என்பதை அல்லாஹ் என் உள்ளத்தில் உதிக்கச் செய்தான். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தங்களிடம் உடன்படிக்கை செய்ய வேண்டும், தங்களது திருக்கரங்களை நீட்டுங்கள் என்று வேண்டினேன். நபி அவர்கள் தங்கள் கைகளை நீட்டினார்கள். நான் என் கையை விலக்கிக் கொண்டேன். அன்று ஏன் கையை விலக்கிக் கொண்டீர் என்று வினவினார்கள். தங்களிடம் சில நிபந்தனைகள் விட விரும்புகிறேன் என்றேன். என்ன நிபந்தனை என்றார்கள் நபி அவர்கள். என் பாவங்கள் யாவும் மன்னிக்கப்பட வேண்டும் என்றேன். குஃபருடைய சமயத்தில் நிகழ்ந்த பாவங்கள் அனைத்தையும் இஸ்லாம் அழித்து விடுகிறது. ஹிஜ்ரத் அல்லாஹுக்காக குடிபெயர்வது அதற்கு முன் உள்ள பாவங்களை அழித்து விடுகிறது. ஹஜ்ஜி அதற்கு முன்னால் செய்த பாவங்களை போக்கி விடுகிறது என்பது அன்றே உமக்கு தெரியாதா என்று கூறினார்கள். என்னுடைய இந்த 2ஆம் வகையான காலம் எத்தகையதெனில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட நேசத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரியவர் என் பார்வையில் வேறு யாரும் இருக்கவில்லை. அன்னாரின் மீதுள்ள கண்ணியத்தின் காரணமாக முழுமையாக கண்கொண்டு காண்பதற்கு எனக்கு துணிவு பிறக்கவில்லை. என்னிடம் அன்னாரின் தோற்றத்தை பற்றி வர்ணிக்குமாறு கூறப்பட்டால் என்னால் வர்ணிக்க முடியாது. ஏனெனில் அன்னாரை ஒருபோதும் நான் முழுமையாக பார்த்ததில்லை. இந்நிலையில் நான் மரணித்திருந்தால் சுவனவாசிகளில் ஒருவனாகி இருப்பேன் என்று ஆதரவு வைக்கிறேன். பிறகு நாம் சில பொருட்களுக்காக சொந்தக்காரர்களானோம். இவைகளுக்கு மத்தியில் நாம் எவ்வாறு இருந்தோம் என்பதை என்னால் சொல்ல இயலாது. இது என் வாழ்நாளின் 3ஆம் பகுதி. நான் மரணம் அடைந்ததும் ஒப்பாரி வைத்து கூச்சலிடும் பெண்கள் என் ஜனாசாவை தொடர வேண்டாம். அறியாமை காலத்தில் செய்தது போல் என் ஜனாசாவுடன் நெருப்பையும் எடுத்துச் செல்ல வேண்டாம். என்னை அடக்கம் செய்ததும் கபரில் நன்றாக மண்ணை போட்டு மூடிவிடுங்கள்.
அடக்கம் செய்தபின் உங்களைக் கொண்டு என் மனம் மகிழ்வுறவும் என் இரட்சகனால் அனுப்பப்படும் மலக்குகளின் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்வேன் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் என் கபருக்கருகில் ஒட்டகத்தை அறுத்து அதன் இறைச்சியை பங்கு வைக்கும் நேரமளவு நில்லுங்கள் என்று ஹஜரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹத்தாபின் மகனே, முஃமின்கள் மட்டும்தான் சொர்க்கத்தில் நுழைவார் என்று மக்களிடம் சென்று அறிவிப்பு செய்வீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹத்தாபின் மகனே, முஃமின்களை மட்டும்தான் சொர்க்கத்தில் நுழைவார் என்று மக்களிடம் சென்று அறிவிப்பு செய்வீராக என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ சுப்யானே, உமது நிலைமையின் மீது நான் பரிதாபப்படுகிறேன். உங்களிடம் இம்மை மறுமையின் நன்மையை கொண்டு வந்துள்ளேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கூறியதாக ஹஜரத் அபூ லைலா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபூ சுப்யானே, உமது நிலைமையின் மீது நான் பரிதாபப்படுகிறேன். உங்களிடம் இம்மை மறுமையின் நன்மையை கொண்டு வந்துள்ளேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், சாந்தி பெறுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் அபூ சுஃபியான் அவர்களை பார்த்து கூறியதாக ஹஜரத் அபூ லைலா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாமத்து நாளில் பரிந்து பேச எனக்கு அனுமதி வழங்கப்படும். இரட்சகனே, எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் உள்ளதோ அவரை சுபனத்தில் நுழைய வைப்பாயாக என்று நான் வேண்டுவேன். அல்லாஹ் தஆலா என் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வான். அவர்கள் சுபனம் செல்வார்கள். பிறகு நான் எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் ஈமான் உள்ளதோ அவரையும் சுபனத்தில் சேர்ப்பாயாக என்று வேண்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கியாமத்து நாளில் பரிந்து பேச எனக்கு அனுமதி வழங்கப்படும். இரட்சகனே, எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் உள்ளதோ அவரை சுபனத்தில் நுழைய வைப்பாயாக என்று நான் வேண்டுவேன். அல்லாஹ் தஆலா என் பரிந்துரையை ஏற்றுக்கொள்வார். அவர்கள் சுபனம் செல்வார்கள். பிறகு நான் எவருடைய உள்ளத்தில் அணுவளவேனும் ஈமான் உள்ளதோ அவரையும் சுபனத்தில் சேர்ப்பாயாக என்று வேண்டுவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தாம் கேட்டதாக ஹஜரத் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சுவர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் சென்றபின் எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருக்குமோ அவர்களையும் நரகிலிருந்து வெளியாக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா கூறுவான். அவர்களும் அவ்வாறு நரகிலிருந்து கருகிய நிலையில் வெளியேற்றப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜீவ நதியில் போடப்படுவர். நீர் கண்டதில்லையா? நதிக்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கில் அடித்து வரப்பட்ட வித்து நீரும் எருவும் கலப்பதால் எவ்வாறு முளையிட்டு பசுமையாக வெளிவருமோ அவ்வாறு புத்தம் புதியவராய் ஜீவ நதியிலிருந்து அவர்கள் வெளியாவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கும் நரகவாசிகள் நரகத்துக்கும் சென்றபின் எவருடைய உள்ளத்தில் கடுகளவேனும் ஈமான் இருக்குமோ அவர்களையும் நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுவார். அவர்களும் அவ்வாறே நரகிலிருந்து கருகிய நிலையில் வெளியேற்றப்படுவார்கள். அதன் பிறகு அவர்கள் ஜீவ நதியில் போடப்படுவர். நீர் கண்டதில்லையா? நதிக்கரையோரத்தில் வெள்ளப்பெருக்கில் அடித்து வரப்பட்ட வித்து, அதாவது நீரும் எருவும் கலப்பதால் எவ்வாறு முளையிட்டு பசுமையாக வெளிவருமோ
அவ்வாறே புத்தம் புதியவராய் ஜீவ நதியிலிருந்து அவர்கள் வெளியேறுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று வினவினார். உமது நற்செயல்களால் உமக்கு மகிழ்ச்சியும் தீய செயல்களால் கவலையும் உண்டாகுமேயானால் இது முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஈமான் என்றால் என்ன என்று வினவினார். உமக்கு நற்செயல்களால் உமக்கு மகிழ்ச்சியும் தீய செயல்களால் கவலையும் உண்டாகுமேயானால் நீர் முஃமின் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى بسم الله الرحمن الرحيم هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس له طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب
ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. بسم الله الرحمن الرحيم. قل يا أيها الكافرون لا أعبد ما تعبدون ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. بسم الله الرحمن الرحيم. إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. بسم الله الرحمن الرحيم. أرأيت الذي يكذب بالدين فذلك الذي يدعو اليتيم ولا يحض على طعام المسكين فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من
فجعلهم كعصف مأكول. بسم الله الرحمن الرحيم. ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. بسم الله الرحمن الرحيم. ألهاكم التكاثر حتى زرتم المقابر كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون كلا لو تعلمون علم اليقين لترون الجحيم ثم لترونها عين اليقين ثم لتسألن يومئذ عن النعيم. بسم الله الرحمن الرحيم. القارعة ما القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبثوث وتكون الجبال كالعهن المنفوش فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية وما أدراك ما هي نار حامية. بسم الله الرحمن الرحيم. والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فبسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. بسم الله الرحمن الرحيم. إذا زلزلت الأرض زلزالها وأخرجت الأرض أثقالها وقال الإنسان ما لها يومئذ تحدث أخبارها بأن ربك أوحى لها يومئذ يصدر الناس أشتاتا ليروا أعمالهم فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره.
الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا بسم الله الرحمن الرحيم وإنك لتلقى القرآن من لدن حكيم عليم إذ قال موسى لأهله إني آنست نارا سآتيكم منها بخبر أو آتيكم بشهاب قبس لعلكم تصطلون فلما جاءها نودي أن بورك من في النار ومن حولها وسبحان الله رب العالمين الله أكبر سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين يا موسى إنه أنا الله العزيز الحكيم وألق عصاك فلما رآها تهتز كأنها جان ولا مدبرا ولم يعقب يا موسى لا تخف إني لا يخاف لدي المرسلون إلا من ظلم ثم بدل حسنا بعد سوء
فإني غفور رحيم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله.
لله. الله أكبر. الله. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال، حمدا يوافي نعمه ويكافئ مزيدا. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمنا بترك المعاصي أبدا ما أحييتنا. اللهم وفقنا لما تحب وترضى واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم إنا نعوذ بك من الهم والحزن، ونعوذ بك من العجز والكسل، ونعوذ بك من الجبن والبخل، ونعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى على سيدنا محمد وآله وصحبه وسلم، والحمد لله رب العالمين. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 7 வானம் 7 பூமிகளை தட்டு தட்டுகளா படைச்சி எப்படியாப்பட்ட பிரம்மாண்டமான வானமண்டா அல்லாஹ்வுடைய அந்த முதலாவது வானத்துக்கு மேல அல்லாஹ்வுடைய அந்த 7 பூமிகளையும் எடுத்து வைக்கப்படுமெண்டா ஒரு பிரம்மாண்டமான மைதானத்துக்கு மத்தியில் ஒரு சிறிய பந்து வைக்கப்படுமெண்டா எப்படி காட்சியளிக்கும் அது போல காட்சி. அல்லாஹ்வுடைய அந்த முதலாவது வானத்தை கொண்டு இரண்டாவது வானத்துக்கு மேல வைக்கப்படுமெண்டா பிரம்மாண்டமான மைதானத்துல ஒரு சிறிய பந்து போல காட்சி. இப்படி இரண்டாவது மூன்றாவதுக்கு மேல மூன்றாவது நான்காவதுக்கு மேல இப்படி 7 வானம் 7 பூமிகளை அல்லாஹ்வுடைய அரசுக்கு முன்னால் வைக்கப்படுமெண்டா ஒரு சிறிய ஒரு பந்து போல காட்சியளி. அல்லாஹ்வுடைய அந்த அரசு அல்லாஹ்வுடைய குர்சிக்கு முன்னால ஒரு சிறிய பந்து போல காட்சி. அவ்வளவு பிரம்மாண்டமான ஆட்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் சொந்தக்காரன். ஒரு படைப்புகள் அவன் ரிஸ்கரிச்சு கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைத்த படைப்புகள் அத்தனை படைப்புகளுக்கும் அவன் தான் ரிஸ்கரிச்சு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த படைப்புகள் அத்தனையும் என்ன செய்கின்ற ஒரு பிரம்மாண்டமான மைதானத்துல ஒன்று சேர்ந்து அல்லாஹ்விடத்துல தத்தமது தேவைகளை ஒரே நேரத்துல ஒரே தடவையில அல்லாஹ்விடத்துல முறையிட்டாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து படைப்புகளுடைய தேவைகளையும் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அவ்வளவு குதிரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நன்குணர்பவனாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நான் கேட்கக்கூடியவனாக, அவன் அறியக்கூடியவனாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு படைப்புகளுக்கும் அவன் ரிஸ்க் அளிச்சு போஷிச்சாலும் அல்லாஹ்வுடைய கசானாவுல இருந்து எந்த ஒரு குறைவும் உண்டா அவ்வளவு சக்தி உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தான் ரிஸ்க் அளிச்சு கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பத்தி நாம விளங்க வேண்டியது உண்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மகத்துவத்தை உள்ளங்களை பதிய வைங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உங்களுடைய உள்ளங்கள்ல அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை பதிய வைங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாவம் எல்லாத்தையும் மன்னிப்பான்னு. அல்லாஹ் உண்மையாகவே இருக்கின்றான் என்று உறுதியாக அறிந்த நிலையில இந்த மனிதர் மரணிப்பாரோ அவர் சொர்க்கம் நுழைஞ்சிருவான். நபி ஸல்லல்லாஹு யாருடைய ஆரம்பமும் முடிவும் இந்த கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கலிமா இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைஞ்சிருவான்னு சொன்னான். அப்படியேப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச கால வாழ்க்கை உலகத்தில் தந்திருக்கிறான். எவ்வளவு காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆயுட்காலம் ஒரு 60க்கு 70 கிடைக்கப்பட்ட காலம் சொன்னாங்க.
ஒரு 60 அல்லது 70 வருஷத்துக்கு உட்பட்ட காலத்துல ஆயுட்காலமா இருந்தோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய உம்மத்துக்கு நீண்ட ஆயுள நீண்ட அமல்களை கொடுத்திருக்கு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு கொஞ்ச கால வாழ்க்கை கொஞ்சம் அமல்களை கொடுத்திருக்கு. அல்லாஹ்விடத்திலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அந்த கலிமா அல்லாஹ்விடத்திலே பொறுமதியா இருந்தது. இந்த கலிமாவுக்காண்டி நாம மௌத் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு சுஜூதிலே கழிச்சாலும் இந்த கலிமாவுக்கு நன்றி செலுத்தி முடிக்க நாளை மௌத்துக்கு பின்னாலே இந்த கலிமா இந்த மீசான் தராசில வைக்கப்படும். அந்த சந்தர்ப்பத்தில் 7 வானம் 7 பூமிகளும் அது ஒரு சுருட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய அந்த மீசான் தராசில ஒரு பகுதியிலேயும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஒரு தராசில ஒரு மறுபகுதியில் வைக்கப்படும் என்றால் இந்த கலிமாவுடைய தட்டு தான் கணத்துல தாழ்வு சொல்லப்படும். அல்லாஹ்விடத்துல பொறுமதியா இருந்தோண்டி நாளை மௌத்துக்கு பின்னால ஒரு வெற்றி என்றா ஒரு நிரந்தரமான ஒரு நிம்மதியான வாழ்க்கையோடு இருக்கின்றா அது இந்த கலிமாவுடைய மக்களுக்கு தான் இருந்தோண்டி. அவ்வளவு பொறுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கவலை எப்படின்னா முழு உம்மத்து சொர்க்கம் போகும், யாரும் நரகத்தை போய்த்து. கலிமா பொறுமதியா இருந்தோண்டி. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாதையோரமாக போறாங்க. போற சந்தர்ப்பத்துல ஒரு மனிதர் ஒரு பாதிரியார் என்ன செய்றாரு, அவரு உலகத்தை துறந்து என்ன செய்றாரு, கஷ்டங்கள் அனுபவிச்சு பல தியாகத்தோட என்ன செய்றாரு, அவர் அமல் செஞ்சு கொண்டு இருக்கிறார். இவரை பார்த்துட்டு அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுகுறாங்க. அது சந்தர்ப்பத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சகோதரர் வந்து கேட்கறாங்க, ஐயா கலீஃபாவே ஏன் நீங்க இந்த மனிதரை பார்த்து நீங்க அழுகுறீங்கன்னு கேட்டாங்க. அந்த சந்தர்ப்பத்துல சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாம்ல கூறியிருக்க சில மனிதர்கள் சில முகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தவறான மார்க்கத்தை பின்பற்றி அதிலே நிலைச்சிருந்தாங்க. அவங்க கடைசியில போற இடம் அதை கொழுந்து விட்டு எறியக்கூடிய நரகம் தாண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அதை நினைச்சு தான் அழுகிறேன்னு சொன்னான். களிமா பொறுமதியா இருந்தோன்றைக்கு களிமா இல்லைன்றா எந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவ்வளவு பொறுமதியான களிமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேசான முறையில தந்திருக்கிறார். நாம் அல்லாஹ்விடத்துல விரும்பல கேட்கல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறார். உலகத்துல கோடான கோடி மக்களை படைச்சி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருக்கும் இந்த களிமாவுடைய பாக்கியத்தை கொடுக்கும். நாளை மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கையோடு இருக்க நம்பி இருக்கு. கபருடைய வாழ்க்கை இருக்கு, கபருக்கு பின்னால கப்சருடைய வாழ்க்கை இருக்கு, மீசானுடைய வாழ்க்கை இருக்கு, சிராத்த முஸ்தகிம் பாலத்துடைய வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கையில நாம் இருக்கின்றது ஈமான் கொண்டிருக்கு. கபருடைய வாழ்க்கை எவ்வளவு காலம் என்றா சொல்லப்படுது, ஒரு 30,000 வருஷத்துக்கிட்டால அந்த கபருடைய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லப்படுது. அதுக்கு பின்னால மீசானுடைய மஹ்சருடைய வாழ்க்கை இருக்கு, 50,000 வருஷத்துக்கிட்டால அந்த வாழ்க்கையை இருந்தோண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை கியாமத்துடைய நாளையில இந்த 7 வானம் இந்த 7 பூமிகளையும் அது சுருட்டப்பட்டு அது என்ன செய்யப்படும், செம்பு தரையாக்கப்பட்டிருக்கு. இதுலதான் மனிதர்கள் எழுப்பாட்டப்படுவாங்க. அந்த சந்தர்ப்பத்துல மக்கள் தங்களுடைய தத்தமது பாவத்தின் காரணமாக என்ன செய்வாங்க, அவங்களுடைய வியர்வையால தத்தளிச்சு கொண்டிருப்பாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரியனை ஒரு மைல் தூரத்தில் அளவுக்கு அந்த சூரியன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வச்சிருக்கான். அவ்வளவு பயங்கரமான கட்டமான நொண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சுட்டாண்டா எப்படின்னு சொல்லப்படுதுண்டா, சிறுவர்களுடைய முடிகள் நரைக்கக்கூடியதாகவும் கற்பிணி தாய்கள் என்ன செய்யறாங்க, தன்னுடைய கற்பத்தை களைஞ்சு கொள்ளக்கூடியவங்களாகவும் அப்படியேப்பட்ட பயங்கரமான கட்டமான நொண்டி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு செல்லி முடிவு செய்வான் மக்களை. அந்த சந்தர்ப்பத்துல 1000 நபர்கள்ல ஒரு நபரை சொர்க்கத்துக்கும் 999 நபர்களை நரகத்துக்கும் சரி முடிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு சரி வகதாசி இருக்கின்றான். எப்படி நாளைக்கு மௌத்துக்கு பின்னால இல்ல அந்த வாழ்க்கையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை நான் நிரப்பியாகுவேன்னு சொல்லியிருக்கேன். கற்களை கொண்டு மனிதர்களை கொண்டு நிரப்புவேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா சொர்க்கத்துக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் எல்லாம் கொடுக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல அவனை விளங்கி உலகத்துல அவனோட கட்டளைகளை வாழ்க்கை வழிமுறைகளை நம்மளோட வாழ்க்கையில் எடுத்துக்கொள்வோம்னா லேசான முறையில் அந்த சொர்க்கத்தை நம்ம அடைஞ்சு கொள்வோம். இதுக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உலகத்துல வந்து பாடுபட்டாங்க. எப்படியாப்பட்ட காலம், ஜாஹிலியா கால மக்கள், அவங்க அறியாமையில மடமையில வாழ்ந்த மக்கள். தன்னுடைய பெண் பிள்ளைகள் என்ன செஞ்சாங்க, குழி தோண்டி புதைக்கக்கூடியவங்களா இருந்தாங்க, உயிரோட புதைக்கக்கூடியவங்களாகவும் தன்னுடைய சகோதரனுடைய மண்டையோட்டில் மது வந்தக்கூடியவங்களா இருந்தாங்க. இப்படியாப்பட்ட மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தங்களுடைய நபிஸ்வலாசனுடைய உழைப்பின் காரணமாக மனித புனிதர்களாக மாற்றினாங்க. இந்த தீன் இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள மனித புனிதர்களாக மாற்றினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குர்ஆன் ஒரு ஆயத்தில் சில சந்தர்ப்பத்தில் ஈமான் கொண்டவர்களே நீங்க ஈமான் கொள்ளுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லியிருக்காங்க. சஹாபாக்களை பார்த்து அவங்கள ஈமான் கொண்டதை போல நீங்க ஈமான் கொள்ளுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை சரியான முறையில விளங்கி உலகத்துல வாழ்வமா இருந்தா, அவனை அஞ்சி வாழ்வமா இருந்தா, நாளை மௌத்துக்கு பின்னால் நாம் வெற்றி அடைஞ்சு ஒரு மூமினுடைய சிபத்தை நம்முடைய வாழ்க்கையில சம்பாதிக்க வேண்டியது. எப்படி ஒரு மூமினுடைய சிபத்து இருக்குமென்றா உமர் ரலியல்லாஹு தஆலா விளங்கப்படுத்துவாங்க. எப்படி என்றா ஒரு மூமினுடைய உள்ளம் ஒரு 2 வகையா இருந்து சொல்லுவாங்க. எப்படி என்றா ஒரு மூமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சமும் ஆதரவும் நிறைஞ்சதா இருந்து சொல்லுவாங்க. எப்படி அல்லாஹ்வுடைய அச்சம் என்றா முழு மனிதர்களும் சொர்க்கத்துக்குன்னு சொல்லி முடிவு செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு மனிதன் நரகத்துக்குரியவனா இருப்பான்டா அந்த நரகத்துக்குரியவன் நானா இருப்பேன்னு சொல்லி கவலைப்படும். அதுபோல முழு மனிதர்களும் நரகத்துக்கு சரி முடிவு செய்யப்பட்டிருக்கான்டா ஒரு மனிதன் சொர்க்கத்துக்கு இருக்கான் அந்த சொர்க்கத்துக்குரிய மனிதன் நானா இருப்பேன்னு சொல்லி ஆதரவு. இப்படி ஒரு அச்சமும் ஆதரவு நிறைஞ்சதுதான் ஒரு மூமியினுடைய உள்ளம்னு சொல்லுவோம். அல்லாஹ் பயந்து உலகத்துல வாழும். கொஞ்ச கால வாழ்க்கையத்தை லட்சமாக இருக்கினான். என்னுடைய முடிவு என்னவாகும் என்றதை பயந்து வாழும். யாருடைய முடிவும் எவ்வாறு ஆகும் என்று யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு மனிதன் நல்ல அமல்களை செஞ்சு கொண்டு போறான். கடைசி நேரத்தில் ஒரு பாவத்தின் காரணமாக அவன் நரகத்திற்குரிய மாற்றப்படுது. ஒரு மனிதன் பாவம் செஞ்சு கொண்டே போறான். கடைசி நேரத்துல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அமலை செஞ்சு என்ன செய்யறான், அவன் சொர்க்கத்துக்குரிய மாதிரி. அவன் முடிவெல்லாம் வந்து செய்யணும். பயந்து உலகத்துல வாழும். களிமாவை தந்திருக்கான். களிமாவை என்ன செய்யணும், களிமாவை பாதுகாத்துக் கொள்ளணும். களிமாவுக்கு 2 பொறுப்பு. ஒன்று களிமாவின் பிரகாரம் நாம வாழ்றது, களிமாவை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது. களிமாவுடைய வாழ்க்கையை மற்ற மக்களோட வாழ்றதுக்காக நாம் முயற்சி செய்யணும். அதுக்காகத்தான் நாளைக்கு மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்தை கண்ணியப்படுத்த காத்துக்கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிற இந்த உழைப்பை செய்யற காரணத்தால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏனைய உம்மத்தை கொடுக்காத சிறப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை கொடுத்தார். நாளை மௌத்துக்கு பின்னால முதலாவது சொர்க்கம் போகக்கூடிய உம்மத்துன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொறுப்பை தந்ததால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரியப்பட்ட பாக்கியத்தை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டாங்கண்டா அவங்களுடைய காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, மாற்றம் செஞ்சாங்க. அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த கவுன்சில் என்ன செஞ்சாங்க, மாற்றம் செஞ்சாங்க. அந்த தீன் இஸ்லாத்தை ஒரு 70-80 சுற்ற மக்கள் தான் ஏற்றுக்கணும். 950 வருஷமா முயற்சி செஞ்சு அந்த 70-80 சுற்ற மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அல்லாஹ் இடத்துல துஆ செய்றாங்க, மன்றாடுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யப்படுது, இந்த மக்களை விட்டு வச்சேன்டா இனிக்கக்கூடிய இந்த மக்களை விஷயம் வழிகெடுத்துருவான்னு சொல்லப்படுது. அதனால என்ன செய்யறாங்க, எல்லா இடத்துல முறையிடுறாங்க. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெள்ள பிரளயத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் அனைவரும் அழிக்கப்படுறாங்க. அந்த 70-80 சொச்ச மக்கள் தான் பாதுகாக்கப்படுறாங்க. இவங்களை கொண்டு அந்த உலகத்துல இந்த மனித சமுதாயம் உருவாக்கப்படும். ஆனா இவ்வளவு பேரை உருவாக்கப்பட்டாலும் ஆனா என்ன செய்யுது, களிமாவுடைய மக்கள் எடுத்துக்கொண்டோம்னா கொஞ்சம் பேர் ஏன் இந்த உழைப்பு உடுபட்டதால அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, களிமா விட்டுட்டான். அது போல கியாமத் நாள் வரக்கூடிய மக்கள் அனைவர்த்தையும் இந்த தீன் இஸ்லாம் போய் சேர வேண்டிய ஒரு பொறுப்பு தோண்டி நம்ம அனைவர்கிட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேள்வி கணக்கு கேட்கறது தோண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலை ஒரு முழு மனித சமுதாயம் சொர்க்கம் போகும், யாரும் நரகத்தை போய்த்தாங்க. எப்படி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கவலைப்படுவாங்கன்னா, என்னுடைய உடம்பு இந்த நரகத்துடைய வாயில் அளவுக்கு என் உடம்பு பெருக்கமாக்கப்பட்டு அதை நான் அடைச்சு கொள்ளணும், யார் நரகத்துக்கு நுழைஞ்சிருக்கிறோம் அப்படி கவலைப்படும். என்னுடைய முடி ஒரு மூவியுடைய ஒரு ரோகமாக இருந்திருக்க கூடாதுன்னு கவலைப்படும். நான் ஒரு பிராணியாக இருந்திருக்க கூடாதுன்னு கவலைப்படும். ஏன் அந்த பிராணிக்கு என்ன செய்ய, உலகத்துல அதனுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிடும், அதனுடைய முடிவு உலகத்தோட முடிஞ்சிடும். ஆனா மனிதனுக்கு நாளை மௌத்துக்கு பின்னால நீண்ட நெடிய வாழ்க்கை வச்சிருக்கணும். அது சொர்க்கம் நரகம் சரி முடிவு செய்யக்கூடிய நொண்டி. இதுல நான் வெற்றி அடையணும் என்றா இந்த வாழ்க்கையில முழுமையான தீனும் தான், தீன் இஸ்லாத்தை நான் செய்யணும் இந்த வாழ்க்கையில உண்டா. சொன்னாங்க, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு உண்மை நிலை இருக்கு. ஒரு அடியானுக்கு ஏற்பட்ட உண்டு, தன்னை விட்டு தவறி போன உண்டல்ல, தன்னை விட்டு தவறி போன உண்டு, தனக்கு கிடைக்கிறது உண்டல்ல என்று அடியான் உறுதியாக நம்பாத வரைக்கும் அவன் ஈமான் உண்மையிலே அடையலாம். தான் கொண்டு வந்த மார்க்கத்தை முழுமையாக அவனுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அது என்ன செய்யாது, தன் மனவிருப்பம் இந்த தான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றாத வரை அவன் பரிபூர்ணமான ஈமான் அடையலான்னு சொன்னான். இந்த வாழ்க்கையில இந்த மன விருப்பங்கள் அந்த தீன் இஸ்லாமா ஆக்கி கொள்ளணும். தீனுக்கு நாம நேரம் கொடுக்க, உலகத்துல விஷயம் முன்னால் வரக்குள்ள தீனுடைய விஷயம் வரக்கிட்டால இந்த தீனுக்கு நான் முக்கியத்துவம்